இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் தான் எஸ்டிபி கிளாத்திங்குடைய எஸ்டிபி கிளாத்திங், அதாவது பர்பிள் ஷர்ட்ஸோடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்கே என்ன மாதிரியான வேலை நடக்குது, இந்த ப்ராசஸ்ங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்பிள் ஷர்ட் ரெடிமேட் ஷர்ட்டை தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை இப்போ இதோடைய ப்ராடக்ஷன் ப்ராசஸ் மட்டும் நம்ம என்னென்னா பார்த்துக்கலாம். ஒன்று நான் நினச்சிட்டுருக்கோம். வேற ஒன்றும் கிடையாது. ப்ராசஸ்ங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. வர்ற துணியை சட்டையை வெட்டி ரெடிமேட் ஷர்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுதான் நமக்கு வர துணியினுடைய இதுதான் துணிகள் நமக்கு வரும்போது இப்படிதான் வரும். ரா மெட்டீரியலா ஒரு கூட்ஸா வெறும் துணியாக இப்படி வரும். 50 மீட்டர் 100 மீட்டருங்கிற கணக்குள்ள ஒரு துணியில் வந்துகிட்டே இருக்கும். இது இப்போ வந்திருக்க புது மாடல் செக்ஸ் வந்திருக்குது. இதே மாதிரி நம்ம கிட்ட பழசு நிறைய இருக்குதான். ஃபுல் ஸ்டாக்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். பல்வேறு வெரைட்டில இது செக்டு மட்டும் இப்போ புதுசா வந்தது. பிளைன்ஸ் இருக்கு, பிரிண்டட், நம்மள்ட்ட எல்லாமே 4-5 வெரைட்டில வச்சுக்கிறதா. எல்லா கிளாத் டைப்லையுமே நம்ம கிட்ட இருக்கு. சட்டை மேக்கிங்கோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை கட் பண்றது. ஓகேவா? அப்ப கட் பண்ற ப்ராசஸ் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இவர் தான் நம்ம கட் பண்ற மாஸ்டர். 25 வருஷம் இதே ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய மாஸ்டர் இவர் தான். நம்ம பர்பிள் ஷர்ட்ஸ்ல எல்லா ஷர்ட்ஸுமே கட் பண்றது இவர் தான். இதுதான் நம்ம கட்டிங் மாஸ்டர். இப்ப இந்த சட்டையை கட் பண்ற ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 36 சைஸ்ல இருந்து அதிகபட்சம் 46 வரைக்கும் இங்க ரெகுலரா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சட்டைக்குமே தனியான பேட்டர்ன் சைஸ் நாங்க ரெடி பண்ணி வச்சிருப்போம். அந்த பேட்டர்ன் சைஸ் படி கரெக்டான அந்த ரெகுலர் சைஸ்ல கட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ப்ராசஸ் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு இதுமே ஏற்ற பேட்டர்ன் சைஸஸ் வந்து இங்கே வச்சிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து 42க்கான பேட்டர்ன் சைஸ். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே தனியாக கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரெகுலர் சைஸஸ்ல மட்டும்தான் இது தயாராகிக்கிட்டே இருக்கும். ஓகே, தான் இந்த பர்பிள் ஷர்ட்ஸ் மேக்கிங்கோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இந்த கட்டிங். ஏன்னா மாஸ்டர் வந்து சட்டைக்கு தேவையான எல்லா பார்ட்ஸையும் மொத்தமாக வெட்டி இந்த மாதிரி வச்சிருவார். சட்டைக்கு தேவையான ஒவ்வொரு தனித்தனியான பார்ட்ஸுமே தனித்தனியாக வெட்டி மொத்தமாக வச்சிருப்பாரு. அந்த மொத்தமாக வெட்டினதை பூரா அவங்க தனித்தனியாக இப்போ பிரிக்க போறாங்க. அந்தந்த பீஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிளாஸிஃபை பண்ண போறாங்க. அது எப்படிங்கிற வேலை தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். அதாவது இப்படி மொத்தமா இருக்க பீஸை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இவங்களுடைய ஒர்க் ப்ராசஸை நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? இது கட்டிங்க்கு அடுத்து நம்ம நடக்கக்கூடிய இங்க ப்ராசஸ். ஏன்னா இங்க மேக்ஸிமம் நம்ம பண்றது எல்லாமே ஃபார்மல் ஷர்ட்ஸ் தான்றதுனால நமக்கு இந்த காலர் இந்த கப் எல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும் இல்லையா? ஃபார்மல் ஷர்ட்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா அதுக்கான வேலையில தான் இங்க நடக்கும். அதாவது அதுக்காக கேன்வாஸ் வந்து நம்ம இதுல பேஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். சட்டையில காலருக்கும் கப்பும் கேன்வாஸ் பேஸ்ட் பண்ணணும். அந்த வேலை தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க கட்டிங்ல வெட்டும் போது எல்லா பேட்டர்னையும் எல்லா துணியும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு மொத்தமா விரிச்சு வச்சிருவாங்க. தைக்கும் போது தனித்தனியா அதற்குரிய பார்ட்ஸ் அதோட சேர்க்கணும் இல்லையா? அந்த கிளாசிஃபை பண்ற வேலையும் இங்கதான் நடக்கும். பேஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த கேன்வாஸ்ல ஒட்டி முடிச்சு அந்தந்த சட்டைக்குரிய பார்ட்ஸ் அந்த சேர்த்து வச்சு மொத்தமா இவங்க தான் தயார் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இவங்க பண்ற வேலை கேன்வாஸ் விட்டுறது. நான் சொன்னது இல்லையா? கேன்வாஸ் விட்டுறாங்க. ஒவ்வொரு சைஸுக்கும் தனித்தனியாக இருக்கக்கூடிய பீசஸ். இது பாத்தீங்கன்னா 36 சைஸுக்குரியது. அதாவது இதுல சைஸ் நோட் பண்ணியிருப்போம். 36 சைஸ் சட்டைக்கு இந்த காலர் தான் ஒட்டுவாங்க. இந்த காலர் தான் உங்க கேன்வாஸா ஒட்டுவாங்க. ஓகேவா? அந்த காலர் ஸ்டிஃபா இருக்கிறதுக்காக ஒட்டுவாங்க. இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க எல்லா சைஸஸ்க்குமே தனித்தனியான வெரைட்டில அந்த காலர் கேன்வாஸ் இருக்கும். அந்த ப்ராப்பரா அந்த இதை மட்டும் அதுதான் ஒட்டுவாங்க. சரிங்களா? அதுதான் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதான் இவங்களோட வேலை. அப்படி ஒட்டி முடிச்ச உடனே அங்க மொத்தமா இப்படி பஞ்சா இருக்கிறத இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் தனித்தனியா கலர் வைஸா அவங்க பிரிச்சிருவாங்க. பிரிச்சிருக்காங்களா? அதாவது அந்த இன்னொரு பீஸோட இன்னொரு சேராத மாதிரி தனித்தனியா அதுக்குரிய கம்பார்ட்மெண்டா பிரிச்சு வச்சிருவாங்க. பிரிச்சிருக்காங்களா? அப்புறம் இதை பூரா ஒண்ணு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் டெய்லருக்கு தைக்க கொடுக்க முடியும். ஏன்னா அங்க டிசைன் மாறிடக்கூடாதுக்கா, ஒரே மாதிரி இருக்க ஐட்டமா அவங்க பிரிச்சு வைப்பாங்க. இதுதான் இவங்களுடைய டியூட்டி. இப்போ அவங்க பேஸ்ட் பண்ணது சொன்னேன் இல்லையா? தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தாங்களா? அதை பூரா மொத்தமா ஒரு பஞ்சா சேர்த்து இதுல வச்சிருவாங்க. இல்ல இந்த ஒரு கட்டுக்குள்ள இந்த சட்டைக்கு தேவையான எல்லா பார்ட்ஸையுமே மொத்தமா உள்ள வச்சு அவங்க ரெடி பண்ணி வச்சிருவாங்க. இதுதான் அவங்களுடைய ப்ராசஸ். இதோட அவங்களுடைய வேலை முடியுது. அதாவது அதுல கேன்வாஸை பேஸ்ட் பண்ணிட்டு இந்த சட்டைக்கு தேவையான எல்லா பார்ட்ஸையும் ஒன்று சேர்த்து இவங்க இதே மாதிரி மடிச்சு ஃபோல்டு பண்ணி வச்சிருவாங்க. இதோட அந்த செகண்ட் ப்ராசஸ் முடியுது. சரிங்களா? அடுத்த ப்ராசஸ்ல போறோம். அவங்க செகண்ட் ப்ராசஸ்ல சட்டையான பார்ட்ஸ் வெட்டி வச்ச பார்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சுனாங்களா கேன்வாஸ் பேஸ்ட் பண்ணிட்டு அதை ஃபுல்லா பினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஒரு ஃபுல் ப்ராடக்டா கொடுக்கறதா இவங்களுடைய வேலை. ஓகேவா? அதாவது அந்த தனித்தனியா வெட்டப்பட்டிருந்த அந்த உரி பாகங்களை ஒன்னா ஸ்டிச் பண்ணி சட்டையாக்கிடுவாங்க. இதுதான் அந்த ப்ராசஸ். முக்கியமான ப்ராசஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராசஸ் தான் இது. இப்போ நம்ம அடுத்து ஸ்டிச்சிங் ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த ப்ராசஸ்ல வந்து அவங்க சட்டையை ஃபுல்லா ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்களாம். பட் அதுல ஒரு வேலை அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் நம்மளுடைய அடுத்த ப்ராசஸ். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்க ப்ராசஸ். என்ன பாத்தீங்கன்னா சட்டைக்கு காஜா பட்டன் வைக்கிற இடம். அந்த ப்ராசஸ் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? அந்த வேலையை பாக்குற ப்ரொஃபஷனல்ஸ் தான் இந்த ஃப்ளோர்ல அந்த சட்டையோட ஃபினிஷிங் ஒர்க்ஸ் நடந்துட்டே இருக்கும். அங்க வந்து எப்படி ஒரு ரா மெட்டீரியல் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாங்களோ அவருடைய ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க் வந்து இங்க நடக்கும். கோர் ஃபினிஷிங் ஒர்க் வந்து இந்த ஃப்ளோர்ல நடந்துட்டு அந்த இடத்துல இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, சட்டைக்கு அந்த காஜா தேவையான கரெக்டான அந்த பொசிஷன்ஸ்ல அவங்க மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அவங்க டியூட்டி. சரிங்களா? இப்ப காஜா பண்றதுக்கான மார்க் மட்டும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட்டனுக்கு வந்து அந்த பேட் தேவைப்படாது. சரிங்களா?
ஏன்னா பட்டனுக்கு வந்து அந்த காஜா ஹோல்சம் பேஸ் பண்ணியே மார்க் பண்ணிக்குவாங்க. பட் அந்த காஜாக்கு வந்து இந்த பேட்ல இருக்க அந்த இப்போ இந்த பாடுற பேட்ல பாத்தீங்கன்னா நம்ம போடுற ரெகுலர் சைஸோட நம்பர்ஸ் இருக்கும். அந்த சைஸுக்கு ஏற்ற காஜாவோட பொசிஷன்ஸும் இருக்கும். இந்த பொசிஷன்ஸ்லாம் மார்க் பண்ணி தான் சட்டைக்கான காஜாவா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மார்க்ல தான் கரெக்டாக அவங்க காஜா அடிக்கணும். அப்பதான் அந்த பொசிஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். அந்த ஃபிட்டிங்கும் கரெக்டா அமையணும்னா இந்த பொசிஷன்ஸ்ல தான் அவங்க மார்க் பண்ணணும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் இங்க ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். இது வந்து சட்டையில இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஃபால்ஸ் அவங்க சரி பண்ண போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஸ்டிச் பண்றவங்க காஜா பட்டன் அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு இது ஒரு நீட்டான ப்ராடக்ட் அவங்க மாற்ற போறாங்க. அதாவது இந்த எக்ஸ்ட்ரா வர த்ரெட்ஸ் அந்த பிசிறிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு அது ஒரு கிளீனா நீட் பண்ணி வச்சிருவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. இந்த வேலையை வந்து ட்ரிம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நூலை வெட்டுறதுன்னா ட்ரிம் பண்றது. ஓகேவா? இதுதான் இங்க நடக்கிற வேலை. அந்த வேலை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ராசஸ் வரைக்குமே சட்டையோட ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அவுட்லுக். நம்ம ரெடிமேட் சட்டை மேக் பண்றோம் அப்படின்னா அதுக்கு அவுட்லுக் ரொம்ப முக்கியம் இல்லையா? சட்டையை மட்டும் ராவா முடிச்சு வச்சிருக்க முடியாது இல்லையா? அந்த அவுட்லுக்கான வேலை தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டை அயன் பண்ணி அதை ஃபுல் ஃபினிஷிங்கா காட்டும்போது ஒரு நீட்டான ப்ரொடக்ஷனா அதை நமக்கு வெளியே கொடுக்க போறாங்க. அந்த ப்ராசஸ் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அதாவது டிஸ்பேச் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான். ஒரு முக்கியமான ஸ்பெஷலான விஷயத்த எம்பசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்டை தான். ஏன்னா நம்மகிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே ஷர்ட்டிங் கிளாத்ல பண்ணக்கூடிய ஷர்ட்ஸா தான் இருக்கும். இது மட்டும் ஷூட்டிங் கிளாத்ல இருக்கும். இந்த காக்கி ட்ரெஸ் மட்டும் ஸ்பெஷலி ஃபார் வந்து டிரைவர்ஸ் அந்த அதர் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்காக ஷூட்டிங் கிளாஸ் செய்யப்பட காக்கி சட்டை. இது நம்மள்ட்ட ஸ்பெஷலா எம்பசைஸ் அவங்களுக்கு மட்டும் தனியா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்க்ளூசிவ்லி.